அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மா. காமுத்துரை அவர்கள் எழுதிய மௌன தாண்டவம் என்ற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் கதைவனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். மௌன தாண்டவம் சிறுகதை. எங்கே பாருங்க, ஒளிர்ந்த எண்களை கொண்டு அது வீட்டு ஃபோன் தான் என நிச்சயம் செய்து பச்சை பொத்தானை பிச்சையா அழுத்தியதும் வந்தது மகனின் முதல் கேள்வி. வந்திருக்கிற பகுதியை சொன்னால் போதுமா அல்லது நிற்கிற இடத்தை துல்லியமாக சொல்ல வேண்டுமா எனும் சிறு குழப்பத்தில் நின்றிருக்கும் வீதியினை கண்களால் துளாவினார். செல்போன் காதில் குடியிருந்தது. என்ன பிச்சான, தக்காளியை விலை கேட்டா போனை போட்டு மோடிக்கிட்ட நிலவரம் விசாரிக்கிறாக்கும். சிவப்பு சட்டக்காரவுல நம்ப முடியாதாப்பா. என்றைக்கும் போல இயல்பான கேலி பேச்சோடு பிச்சையாவின் தள்ளு வண்டியில் பரத்தி கிடக்கும் தக்காளி பழத்தினை பொறுக்கி தராசு தட்டில் வைத்த பெண்ணொருத்தி உரத்த குரலில் கேட்டாள். இடுப்பில் இருந்த அவளது குழந்தை தனது பிஞ்சு கைக்கு எட்டிய ஒரு பழத்தினை எடுத்து தன் நுனிப்பல்லில் கடிக்க பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தது. நாட்டு பழம் என்றால் இந்நேரம் கிளிபட்டிருக்கும். இது ஹைபிரிட் ஆகையால் தனது முரட்டு தோளால் குழந்தையின் பல்லுக்கு சிக்காமல் ரப்பர் பந்தினை போல வழுக்கி கொண்டிருந்தது. அந்த பெண்ணுக்கு அபயம் தருவது போல கைவிரித்து சைகையில் பதிலளித்த பிச்சையா, சமதர்மபுரத்து மேட்டில் எம்ஜிஆர் நகர் பக்கம் இருக்க நாகராசே, மானுக்கு விடை பகர்ந்தார். எதிர்முனையில் கொஞ்ச நேரம் மௌனம் நீட்டித்தது. நாகராசு தனது தாயாரிடம் கலந்து பேசுவான். அதற்குள் தக்காளி குவியலை சரித்து பழங்களை அழுத்தி பதம் பார்க்கும் பெண்களை தடுக்க வேண்டியிருந்தது. உள்ளுக்குள்ள தங்கத்தை அழிச்சு வச்சிருக்கேன், எதுக்குமா இப்படி பெறட்டுறீங்க? மேலாப்பிலே நல்ல பழமாக தானே இருக்கு. வீட்டுக்கு என்ன நேரப்பா வருவ? இரண்டாவது கேள்வி வந்தது போனில். சரக்கு விற்று தீரும் மட்டும் வர முடியாது. சந்தையிலிருந்து புறப்பட்டு 4-5 தெருக்கள் தான் வந்திருக்கிறார். இன்னும் முக்கால்வாசி தூரம் இருக்கிறது. வளமையாய் வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு வந்து சேருவார். சில சமயம் அதையும் தாண்டுவது உண்டு. காரியம் என்னவென தெரியவில்லை. கேட்டால் கோவிப்பான். அம்மாக்காரி அருகில் இருந்தால், ஏன் ஃபோன்லேயே படம் போட்டு காமிக்கணுமாக்கும் என 2 வார்த்தை கூடுதலாய் வரும். சீக்கிரமா வந்துடுறேன்ப்பா. போனை அணைக்கும் தருணத்தில், வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு வரசா வீட்டுக்கு வந்து சேரட்டும். மனைவியின் குரல் இடைமறித்து வந்தது. ஒரு கணம் அசையும் பொருட்கள் யாவும் அசைவற்று நின்றன. அடுத்த வினாடிகள் ரைட் என தன்னை நிலைப்படுத்தி கொண்ட பிச்சையா போனை சட்டை பையில் போட்டுக்கொண்டார். மனைவியின் இந்த போக்கை அவர் உதாசீனம் என எடுத்துக்கொள்வதில்லை. அவள் பிரச்சனை அவளுக்கு. அவளது எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் வகையில் தன்னுடைய நடவடிக்கைகளை அவரால் அமைத்து கொள்ள முடிவதில்லை. அதற்காக பிச்சையா எப்போதும் விசனப்பட்டதும் கிடையாது. மனைவி மேல் கோபப்பட்டதும் கிடையாது. தன்னை பற்றியும் தனது வேலைகளை பற்றியும் தெரிந்தேதான் அவருக்கு தங்கத்தை பெண் கொடுத்தார்கள். அவரது மாமியாருக்கு பிச்சையாவை ரொம்ப பிடித்து போயிருந்தது. பீடி சீரட்டு கையில தொடாத பிள்ளையாமே. 1000-10,000ன்னு சம்பாரிச்சு அரசாங்க வேலை பார்த்தாலும் இது போல குணம் வந்து அமையுமா? பிச்சையாவுக்கு இருந்த பொது உடைமை சிந்தனையால் மாமியார் வீட்டில் லௌகீகமான எந்த ஒரு வார்த்தைக்கும் இடமளிக்காமல் தங்கத்தை கடைபிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். பிச்சையாவின் தாயாருக்கும் மகன் ஊருக்கு உபகாரியாய் நாடோ தேசமோ என தெரிகிற போக்கை கண்டு காமராசரை போல கட்டை பிரம்மச்சாரியாகி கல்யாணமே செய்யாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் இருந்தது. தனது கட்டை வேகும் நாளில் தனக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க வாரிசில்லாமல் போகுமோ எனும் பயத்தில் கோயில் கோயிலாய் நேர்த்தி கடன் போட்டு கொண்டிருந்தார். மருமகளாய் தங்கம் காலடி வைத்த கணத்தை தவறவிடாமல் அவளை ஆறத் தழுவி அடைக்காத்து கொண்டார். பிச்சையாவும் சங்க வேலை அது இதுவென அலைந்தாலும் வீட்டுக்கு உண்டானதை செய்ய மறப்பதில்லை. கறி புளி என பெரிதாக செய்யாவிட்டாலும் கஞ்சி தண்ணிக்கு குறை வைக்க மாட்டார். நாட்டில் 20 கோடி பேர் ராப்பட்டினாய் உறங்குவதாய் மேடையில் கொந்தளித்து பேசினாலும் தனது குடும்பம் அதில் ஒன்றாய் இருக்கலாகாது என்பதில் இந்திய சர்க்காரை காட்டிலும் கூடுதல் அக்கறை காட்டினார். பொது வேலைக்கு வந்தால் வீட்டை கவனிக்காம விட்டுட்டாகன்னு யாரும் உதாரணம் காமிச்சு பேச நாம இடம் தரக்கூடாது. தன் வீட்டையே ஒழுங்கா கவனிக்காத மனுஷன் நாட்டை திருத்த வந்துட்டாருன்னு கை நீட்டி யாரும் பேசிடக்கூடாது. எப்பவும் நம்ம வேலையை வீட்டிலிருந்து தான் துவங்கணும் என சங்கத்தில் தளப்பாடமாய் ஓதி இருந்ததை பிச்சையா மறந்தார் இல்லை. அதனால் மாத சம்பளம் தரும் வேலைகளை பிச்சையா தனக்கு தோதுபடாது என ஒதுக்கிவிட்டார். திடீரென மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என சங்க வேலைகளுக்கு போக வேண்டி இருக்கும்.
ஒவ்வொரு முறையும் முதலாளியிடம் கெஞ்ச வேண்டும் அல்லது பொய் சொல்ல வேண்டும். அதனால் அந்த கூலி வேலைகளுக்குத்தான் ஆர்வம் காட்டினார். சங்கத்து வேலைகள் தெரிய வரும்போது முதல் நாள் கூடுதலாய் வேலை பார்த்து சரிக்கட்டி வைத்துக் கொள்வார். தங்கத்துக்கு அவளது அம்மா சொன்னது போல பிச்சையாவால் எந்த குறைபாடும் இல்லை. அடியே என இன்று வரைக்கும் சுடுசொல் சொல்லி அழைத்தது கிடையாது. செல்லமாக கூட அப்படி சொல்லி கூப்பிட்டது இல்லை. அம்மா வீட்டுக்கு போ என்று ஒருபோதும் அடித்து விரட்டியதோ ஏதும் வாங்கிட்டு வா என்று மிரட்டி பேசினதோ இல்லை. வேலையில்லா காலத்தில் சிலபோது பட்டினி கிடந்ததுண்டு. சங்க கூட்டத்துக்கு போகிறேன் என சொல்லி ஜெயிலுக்கு போய்விட்ட போதில் பயம் பிடித்து அலறிய இரவுகள் பல உண்டு. அவற்றையெல்லாம் சரிக்கட்டும் விதமாக ஜெயில் கதைகள் சொல்லி கேட்கிறவர்களுக்கு தானும் போய் வர வேணும் எனும் எண்ணத்தை உருவாக்கி விடுவார். விருமாண்டி தாத்தா வீட்டாளர்களும் அடிக்கடி ஜெயிலுக்கு போய் வருவார்கள். வந்தவர்கள் வாசலிலேயே நிறுத்தி வைத்து துணிமணிகளை கலற்றி தூர எரிந்துவிட்டு நல்லெண்ணெய் தேய்த்து தலை முழுக்காட்டி புது துணி உடுத்தி கரியும் சோறுமாய் முங்க திங்க வைப்பார்கள். பிச்சையா விழுந்து விழுந்து சிரிப்பார். நாங்கள் என்ன களவாணித்தனம் செஞ்சுட்டு அக்யூஸ்டாவா ஜெயிலுக்கு போகிறோம்? அடி வாங்கி கிறங்கி போய் வர அரசியல் கைதில்மா, மக்கள் பிரச்சனைக்காக போகிறோம். ஜெயிலில் எங்களை சரிவர நடத்தலைன்னா ஜெயிலுக்குள்ளேயும் போராடுவோம். பிள்ளைகள் வளர்ந்து வந்த காலத்தில் வேலைத்தன்மையை பிச்சையா மாற்றிக்கொண்டார். முன்போல சுமைகளை சுமக்கும் திறனும் குறைந்து போனது. அதனால் வாடகைக்கு ஒரு தள்ளுவண்டி எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்ய துணிந்தார். தினசரி சந்தையில் தக்காளி பெட்டியை ஏலத்தில் எடுத்து 33 வார்டுகளுக்கும் தெரு தெருவாக வண்டி தள்ளி விற்கும் தொழிலை மேற்கொண்டார். ஊர் மக்கள் அத்தனை பேரையும் கண்ணுக்கு கண் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. வியாபாரத்துக்கு வியாபாரம், வேலைக்கு வேலை, ஒவ்வொரு வார்டின் நிலையும் கண்கூடாய் அவருக்கு தெரிய வரலாயின. மக்கள் ரொம்பவும் உரிமை எடுத்து பழகினர். சாக்கடை அடப்பு தீர மாட்டேங்குது, முனிசிபாலிட்டில எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டதால குப்பை வாங்க மட்டும்தான் ஆள் வர்றாங்க. ரேஷன் கடையில் கூட்டம் திரும்பி பார்த்தா மறுநாள் பொருள் இல்லைங்கிறான். தம்பியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு பிள்ளைய கூட்டிட்டு போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சின்ன பையில கூட்டிட்டு போயிட்டாங்க பிச்சையா. தவிர வீட்டு பஞ்சாயத்து, கந்து வட்டி பிரச்சனை என எல்லாரும் வந்து போனார்கள். பிச்சையாவுக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கினை கொண்டு அவரை வார்டு கவுன்சிலராக்க கட்சியில் முடிவு செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரம் போய் கொண்டிருந்தது. தேர்தல் செலவுக்காக கூட்டாளி கட்சி சார்பில் பெருந்தொகை ஒன்று பிச்சையாவின் வீட்டுக்கு வந்தது. அது கண்டு ஆடி போன பிச்சையா கட்சிக்கு தகவல் சொல்ல வந்த வழியே பணம் திரும்பியது. நீங்களே வச்சு செலவழிங்க, நாங்கள் பொதுமக்கிட்ட வசூல் செஞ்சு பார்த்துக்கிறோம் என கராராக பேசின போதுதான் தங்கத்தின் சொந்தக்காரர்கள் பிச்சையாவை பிழைக்க தெரியாதவன் என்றும் தானும் படுக்க மாட்டான் என்று பழமொழி சொல்லியும் ஏசினார்கள். அதிலிருந்து உறவினர்களை ஒதுக்கி வைத்தால் தங்கம். சமதர்மபுரம் மேட்டை விட்டிறங்கி சிவராம் நகர் நுழைந்தபோது அடுத்ததொரு அழைப்பு. விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தன்னளவில் குறைபடத்தான் முடிந்தது. வாய் விட்டு கேட்டால் அது ஒரு குற்றமாக கொள்ளப்படும். ஏன் என்னன்னு சொன்னாதான் வண்டி வீட்டுக்கு திரும்புமா? வேற சோழி நிறைய கடக்காக்கும். தங்கம் பிரச்சனையை வேறுபுறம் திருப்புவாள். இப்பவும் அவள் நல்ல பெண்தான். அவள் அளவில் குறை சொல்ல முடியாது. வயதான பின்னும் வீட்டில் பேர பிள்ளைகளுடன் கூடி உட்கார்ந்து 2 கதை பேசி சிரித்து விளையாடி காலத்தை ஓட்டாமல் இன்னமும் கூட்டம், மாநாடு, வகுப்பு என பட்டாம்பூச்சியாய் காலில் ரெக்கை கட்டி விட்டது போல பறந்து பறந்து ஊர் சுற்றுவதை எந்த பெண்டாட்டி தான் விரும்புவாள்? இதையெல்லாம் விட முக்கியம் வெள்ளையப்பன். முதல் வருஷம் வார்டு செயலாளர், அடுத்த வருஷம் வார்டு கவுன்சிலர், அப்புறம் கடை என்ன, கன்னி என்ன, வீடுகள் என்ன, மாடி வைத்த பங்களாக்கள் எத்தனை என சம்பாத்தியம் பண்ணும் அரசியலில் கல்யாணம் கட்டி 40 வருஷம் ஆகியும் வாடகை வீடே கதியாய், சட்டி பொட்டியை தூக்கி அலைவதே விதியாய் வாய்த்த பொம்பளையிடம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த அலைச்சலின் அவதியாய்த்தான் தங்கத்தின் பேச்சை பார்க்க வேண்டி இருந்தது. ஆனாலும் பிரத்தியார் பிச்சையாவை ஒரு வார்த்தை அனாவசியமாக பேச சகிக்க மாட்டாள். அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நாக்கு மேலே பல்லு போட்டு பேச வந்துட்டிய? ஊரா சுற்றி வராருல, ஒரு ஆள்கிட்ட ஓசி காப்பி வாங்கி சாப்பிட்டு அதை பார்த்ததுண்டா? அடுத்த ஆள் காசு 5 பைசா தனக்குன்னு வாங்க கேட்டதுண்டா? அப்படி இருக்க போய்த்தானே இந்த வயசுலேயும் வெயில் மழைன்னு பார்க்காம பள்ளம் மேடு நேரங்காலம்னு உட்காராம பம்பரமாக சுற்றி வந்தாலும் நோவும் நம்பளம்னு ஏதும் இல்லாமல் முறுக்கோட திரிகிறாரு. அவன் 30 வயசுல 32 சீக்கோட சீரர் எதுவும் பார்க்குறோம்ல. மூச்சு விடாமல் பிழிந்து தள்ளி விடுவாள். ஊருக்குள் இறங்கிய போது வெயில் உச்சிக்கு ஏறி கொண்டது. கழுத்தில் இருந்த துண்டை எடுத்து முகத்தில் வழிந்த வியர்வையினை துடைத்தவர் நெஞ்சுக்கூட்டையும் ஒற்றி எடுத்தார். உச்சந்தலையில் சூரிய வெப்பம் சுர்ரென தாக்க துண்டை உருமாலாய் போட்டுக்கொண்டார். பழங்களில் காய் சொத்தைகளை பொறுக்கி ஒதுக்கினார். நல்ல பழங்களை ஒன்று சேர்த்தார்.
3 பேர் கிடைத்தால் விற்றுவிடலாம், அல்லது காப்பி கடை அமைந்தால் போதும், வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஏதேதோ கணக்கு போட்டபடி வண்டியை தள்ளலானார். தக்காளி தக்காளி, நயன் தக்காளி, ஜம் ஜம் தக்காளி, இப்படி ஏதாவது வார்த்தைகளை கோர்த்தால்தான் வசீகரப்பட்டு பெண்கள் இறங்கி வருகிறார்கள். சாதிக் பிரியாணி கடை குறுக்கிட்டது. அந்த இடத்தில் நின்று 2 தரம் கூவினார். கடையில் இருந்து யாரும் எட்டி பார்க்கவில்லை. பாய், மாமே, அத்தா. கடைக்குள் நுழைந்து பேச வேண்டியதுதான். லாபம் குறையும், இருப்பதை மொத்தமாய் தள்ளிவிடலாம். 1/2 கிலோ எவ்வளவு? வழிப்போக்கில் வந்த பெண் ஒருத்தி பை விரித்தாள். பிறக்கிட்டு இருமா, கடைக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். எண்ணியது போலவே பழம் பூராவும் விலையானது. வீட்டுக்கு எடுத்தது போக 1/2 கிலோ வழிப்பெண்ணுக்கு மீதம் பிரியாணி கடைக்கு போனது. பணம் சாயங்காலம் வந்து வாங்க வேண்டும். சாக்கை உதறி மடித்து தராசை தக்காளி பெட்டிக்குள் இறக்கி பெட்டிகளை வண்டியின் கீழ்ப்பக்கம் வைத்து வண்டியை தள்ளினார். நேர வீட்டுக்கு எனும் எண்ணத்தை சன்னாசி டீ கடை மாற்றியது. வேலை முடிந்ததும் அங்கே ஒரு டீ சாப்பிடுவது வழக்கம். கடையை தாண்ட முடியவில்லை. 2 நிமிஷம் செல்போனை எடுத்து கைப்பிடியில் வைத்து கொண்டார். அழைத்தால் வந்துட்டேன் என சொல்ல வேணும். தோழர், நலவாரிய சங்க செயலாளர் சண்முகம் கக்கத்தில் இடுக்கிய ரெக்ஸின் பையோடு வந்தார். வாங்க வாங்க, 2 டீ. தோழருக்கு இன்னைக்கு வியாபாரம் கூடுதலோ? அப்படியெல்லாம் இல்லை தோழர், எப்பவும் போலத்தான். வீட்டில் அவசரமாக கூப்பிட்டாங்க, அதனால சீக்கிரமாக முடிச்சுட்டு வரேன். நீங்கள் என்ன கூட்டத்துக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கீங்களோ? இன்றைக்கு மாலை நடக்கவிருக்கும் இயக்கம் ஒன்றை நினைவுபடுத்தினார். அது இருக்கு, இன்ன வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் தான் இருந்தேன். டீயை வாங்கி கொண்டார். எங்கள் வீட்லையா? அதிர்ச்சிக்குள்ளான பிச்சையாவுக்கு வீட்டிலிருந்து ஃபோன் வந்ததன் காரணம் தெளிவாகியது. எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டீங்களா? வேற வழி, நீங்கள் யதார்த்தத்தை விட்டுட்டு பேசுறீங்க. சரி, வீட்டில் சொல்லிடுவோம்னு தோணுச்சு. அவங்க கருத்தையும் கேட்கணும்ல. இது என்னோட பிரச்சனை தோழர், என்னோட கருத்து தானே முக்கியம். முறைசாரா சங்கத்தில் தெருவோர வியாபாரியாக நலவாரியத்தில் தன்னை பதிவு செய்திருந்தார் பிச்சையா. 60 வயது பூர்த்தியானதும் பென்ஷன் பணத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். எனக்கு பென்ஷன் வேண்டாம் என மறுத்தார் பிச்சையா. நான் உண்மையிலே உடல் வலுவிழந்து ஓய்வு பெறும்போது விண்ணப்பிக்கலாம். சலுகைகளுக்காக பணத்தை கட்டிக்கொண்டு அலையும் காலத்தில் கிடைக்கும் சலுகையை தட்டிவிடும் மனுஷனை என்ன சொல்லியும் சம்மதிக்க செய்ய முடியவில்லை. வீட்டாரிடம் சொல்லி தன்னை சரிக்கட்டவே சண்முகம் வந்திருக்கிறார் என்பது பிச்சையாவிற்கு விளங்கிற்று. அதனால்தான் வீடு முழுசும் சேர்ந்து தன்னை வேகமாக வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல தோழர், வீட்டில் என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல, நீங்கள் ஒரு லாஜிக்கில் பென்ஷன் வேணாம்ட்டீங்க. வீட்டில் உமக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 2க்கும் மத்தியில் நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இல்லை தோழர், ஓய்வூதியங்கிறது நிஜமாகவே உழைக்க முடியாமல் ஓய்வு எடுக்கிற மக்களுக்கு தர வேண்டியது. நான் தான் இன்னமும் தெம்பா ஊரை சுற்றிட்டு இருக்கேனே. ஏங்க, உங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால தானே வாங்க சொல்கிறோம். வயசாயிருச்சு, நல வாரியத்தில் கரண்ட்டாக பதிவுலையும் இருக்கீங்க. வேற இல்லீகலாக வாங்க சொல்லலையே. தகுதிங்கிறது வெறும் நம்பரை வச்சு கணக்கு போடக்கூடாது தோழர். சக்தி கேட்ட உழைப்புன்னு சொல்கிறத நான் அப்படித்தான் புரிஞ்சிருக்கேன். உங்கள் புரிதல் சரிதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வரலாறவே நீங்கள் புறங்கையில் தள்ளி விடுறீங்க என்ற சண்முகம் பென்ஷனுக்காக எத்தனை தியாகம் போராட்டம் நடத்திருக்கோம்னு தெரியும்ல. உண்மைதான் தோழர், ஆனால் இனாம ஒரு காசை வாங்க மனசு ஒத்துக்கலையே. இந்த சலுகையெல்லாம் இனாம் இல்லை, நம்மோட மறைமுகமான சேமிப்பு. வரியாக அரசுக்கு ஒவ்வொருவரும் செலுத்தும் பணப்பட்டியலை சொன்னார். விட்டுருக்க தோழர், வேற யாருக்காச்சும் பயன்படட்டும். பேச்சை துண்டிப்பது தெரிந்தது. தெளிவாக சொன்னால் நம்ம சங்கத்தோட கொள்கையவே நீங்கள் மறுதளிக்கிறீங்கன்னு என வகுப்படுக்கலானார். மறுக்கலை தோழர், மெஜாரிட்டிக்கு கட்டுப்படுறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல. இருவருக்கும் இடையில் சிறு மௌனம் தாண்டவம் ஆடியது. ரைட், சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. வாழ்வியல் பாடம் வரலாற்றையே மாற்றும் வல்லமை மிக்கது. அங்கே மாற்றப்படுவார் என சண்முகம் நம்பினார். டீக்கு பணம் கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி வண்டியை தள்ளினார் பிச்சையா. நன்றி, வணக்கம்.